இந்தியா இனி பாகிஸ்தானை தொட்டால் பதிலடி பயங்கரமாக இருக்கும் என எச்சரிக்கும் பாகிஸ்தான் பற்றி திருச்சி மாவட்டம் மண்ணச்சநல்லூர் பகுதி மக்கள் கூறிய கருத்துக்களை பார்க்கலாம். இந்தியா இனி எங்கள் மேலே தாக்குதல் நடத்தினா பதிலடி பயங்கரமாக இருக்கும், எதிர்பார்க்காத அளவுக்கு பயங்கரமாக பதிலடி இருக்கும் அப்படின்னு கருத்து சொல்லியிருக்காரு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? என்னதான் நம்ம இந்தியா மேலே தாக்குதல் நடத்தணும் அப்படின்னு ஒரு திட்டத்தில் வந்தாலும் நம்ம இந்தியா பதிலடி கண்டிப்பாக கொடுக்கும். ஏன்னா நம்ம அவங்கள என்றைக்கு காயப்படுத்தணும்னு விரும்பலை, அவங்க தான் நம்மளை மென்மேலும் காயப்படுத்தணும்னு ஒரு நோக்கத்தோடு இருக்காங்க. நாட்டுப்பற்று அப்படின்னு வரப்போ நம்ம இந்தியன்ஸ்க்கு அது நிறையாவே இருக்குது. ஸோ பாகிஸ்தான் சின்ன கண்ட்ரி தான், நம்ம இந்தியா பெரிய கண்ட்ரி. ஸோ சிந்தூர் அட்டாக்கே அவங்க தாங்க முடியல. ஸோ இது வெறும் ட்ரெய்லர் தான், மெயின் பிக்சர் இன்னும் பாக்கி இருக்குது. அவங்க நம்மளுக்கு பதில் அட்டாக் பண்ணாங்கன்னா நம்ம அட்டாக் பண்ணால் அவங்க தாங்க மாட்டாங்க. இந்தியா இது வரைக்கும் யார்ட்டையும் போய் இந்தியா அதாவது வாலண்டியராக போர் புரியல. ஆனால் அதே மாதிரி யாரும் அவங்கள இந்தியா வம்புழுத்தாங்கன்னா இது வரைக்கும் நம்ம சும்மா யாரையும் விட்டதில்லை. அதனால் இந்த மிரட்டலுக்கெல்லாம் இந்தியா பயப்படாது, இந்திய ராணுவம் பயப்படக்கூடாது, இந்திய அரசும் பயப்படாது. நல்லா யார் இருந்தாலும் நம்ம வெற்றி பெறுவோம். நம்ம கிட்ட தான் அணுகுலெல்லாம் இருக்குல்ல, சும்மாவா? அப்துல் கலாம் தான் அவ்வளோ பெரிய அணுகுலெல்லாம் கண்டுபிடிச்சிட்டு போயிருக்காருல்ல. நம்மக்கிட்ட இல்லாத அணுகுதுவா? அவங்க சொல்லுவாங்க அப்படி. நம்மக்கிட்ட எக்யூப்மெண்ட் நிறையா இருக்குது. என்ன நம்ம நாடு ஒன்றும் சாதாரண நாடு இல்லை. அவங்க சொல்லிக்கிட்டு போனதான் இவ்வளோ கொண்டு பாகிஸ்தானே இவ்வளோ பேசும்போது இவ்வளோ பெரிய இந்தியா சும்மாவா விடும்? எவ்வளோ கோடி மக்கள் சும்மாவா விடுவாங்க? அவங்க பேச வேண்டியதுதான், இருக்குன்னு பேச வேண்டியதான். நம்ம நாடு சும்மா கிடையாதுல்ல. இந்தியா இனி பாகிஸ்தானை தொட்டால் பதிலடி பயங்கரமாக இருக்கும் என எச்சரிக்கும் பாகிஸ்தான் குறித்து திருச்சி மாவட்டம் மண்ணச்சநல்லூர் பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்த்தோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.